ஹாய் ஹலோ வெல்கம் டு சஸ்டிகாஸ் சேனல். கம்பு இட்லிக்கு பெஸ்ட்டு கம்புன்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை சட்னி தான். கம்பு மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். கம்போட பெனிஃபிட்ஸ் என்னங்கிறதும் பார்க்கலாம். கம்பு பெண்களுக்கு இன்னைக்கும் இந்தியால 75% பெண்கள் ரத்த சோகையில இருக்காங்க. அந்த 75% ரத்த சோகைக்கு அடிப்படையான காரணம் அன்றாட உணவுல இரும்பு சத்து இல்லாதது. இரும்பு சத்தை மாத்திரையில தான் வாங்கி சாப்பிடணுங்கிற நிலைமையில இருக்காங்க. ஆனா அன்றாட உணவுல இரும்பு சத்து அவ்வளவு அதிகமா இருக்கக்கூடிய பொருள் கம்பு. இங்க பஜ்ரான்னு சொல்றோம் இல்லையா, அந்த பஜ்ரா, அந்த கம்பு நம்ம கம்பு தோசையாவோ, கம்பு சோள தோசையாகவோ, கம்பு ரொட்டியாவோ, கம்பங்கூழாகவோ, கம்பு மோர்ச்சோறு வெங்காயம் போட்டோ சாப்பிட்டோம்னா இரும்பு சத்தும் கூடவே கால்சியம் சத்தும் நிறைய. இன்னைக்கு நம்ம கம்பு தோசைக்கு மாவு எப்படி ஊற வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுல ஒரு இந்த டம்ளரில் பார்த்தீங்கன்னா 4 டம்ளர் கம்பு எடுத்துக்க போகிறேன். 1 2 3 4 டம்ளர் கம்புக்கு ஒரே ஒரு டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்க போகிறேன். 4 டம்ளர் கம்புக்கு 1 டம்ளர் இட்லி அரிசி போட்டுக்கலாம். போட்டுட்டு வெந்தயம் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். உளுந்து அதே டம்ளரில் 3/4 டம்ளர் போடுறேன் நான். இதை 4லேருந்து 5 வாட்டி நல்லா கழிஞ்சு எடுத்துட்டு ஒரு 4 மணி நேரம் இல்லைன்னா 5 மணி நேரம் ஊற வச்சு நல்லா மாவாட்டி எடுத்து சுட்டால் கம்பு இட்லி கம்பு தோசை ரெடி. ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. கம்பில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. 6 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். 8 மணி நேரம் கழிச்சு மாவு நல்லா கலக்கி வச்சு எடுத்துருக்கேன். மாவு ரெடி ஆச்சு. இட்லி ஊற்றி கட்டுறேன் பாருங்கள். பத்து நிமிஷம் நல்லா ஆவியில் வேகட்டும். இட்லி பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம நார்மல் இட்லி சாப்பிட்டா என்ன டேஸ்ட் வருமோ அதே டேஸ்ட்டில் வந்திருக்கு. கம்பு கம்பல்சரி பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சு வரணும். 8 மணி நேரம் கழித்து இட்லி ஊற்றுங்க. கம்பில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சஸ்டிகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.